ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது நம் எதிரில் இருப்பவர்களிடம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த நல்ல கருத்தை ஒரு கதையாகவோ, ஒரு உரைநடையாகவோ, அல்லது ஒரு சொற்பொழிவாகவோ நாம் சொன்னால், அல்லது ஒரு கவிதையாகவோ நாம் சொன்னால், அவர்களுடைய மனதிலே மிக நன்றாக அந்த கருத்து பதிந்துவிடும். என்றுமே மறக்க முடியாததாகிவிடும். அதனால்தான் இப்பொழுது ஒரு நல்ல கருத்தை ஒரு நிகழ்வாக, இந்த நிகழ்வு நடக்கத்தான் செய்திருக்கின்றது, அதில் சிறிது மாற்றம் சேர்த்து நான் பேசப் போகிறேன். இப்படி நான் பேசுவது அந்த நல்ல கருத்தை உங்கள் இதயங்களிலே பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது அந்த கருத்துக்கு உகந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். ஔவை பிராட்டியார் வெகு தூரம் தொலைவில் இருந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு களைப்பு ஏற்படுகின்றது. அந்த களைப்பால், சோர்வால், அசதியால் ஒரு மரத்தின் நிழலின் கீழ் கால் நீட்டி அமர்கிறார். ஔவை பிராட்டியார் தனக்கு ஏற்பட்ட நடந்து வந்த களைப்பால் ஒரு மர நிழலில் கால் நீட்டி அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது கைலாயத்திலே சக்தி தேவியானவள் ஈஸ்வரனுடன் உரையாடி கொண்டிருக்கின்ற போது அந்த அம்மையார், சக்தி தேவியார், பூலோகத்தில் ஔவையார் அமர்ந்திருக்கும் நிகரை பார்க்கிறார். கால் நீட்டி அமர்ந்திருப்பதை அந்த சக்தி தேவியானவள் உற்று நோக்குகிறாள். உடனே ஈஸ்வரனை நோக்கி சக்தி தேவியார் கூறுகிறார், சுவாமி அங்கே பாருங்கள் என்று சொல்கிறாள். என்ன தேவி, எதை பார்க்க சொல்கிறாய் என்று கேட்கிறார் ஈஸ்வரன். அங்கே பாருங்கள், பூலோகத்தில் அந்த ஔவையார் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொல்கிறார். அதற்கு ஈஸ்வரன் சொல்கிறார், எப்படி அமர்ந்திருக்கிறார், இது எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே. அவர் கால் நீட்டி அமர்ந்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று சற்று கோபத்தோடு கேட்கிறார் சக்தி தேவி. ஆமாம், அதனால் என்ன? நடந்து வந்த களைப்பாலும் வயோதிகத்தாலும் அந்த அம்மையார் காலை நீட்டி அமர்ந்திருக்கின்றார். இதில் என்ன தேவி, என்ன தேவியா, உங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையா? அந்த ஔவை பாட்டி கால் நீட்டி அமர்ந்திருப்பது நீங்கள் இருக்கும் கைலாய திசை நோக்கி. அப்படி அந்த அம்மையார் அமரலாமா? ஔவை பாட்டியாருக்கு இது அழகா? உங்களை பாடுகிறார்கள், முருகனை பாடுகிறார்கள், ஆனால் செய்வது மட்டும் சரியா? இப்படி அமரலாமா என்று, கால் நீட்டி அமரலாமா என்று கோபத்தோடு ஈஸ்வரனை பார்த்து சக்தி தேவியார் கேட்கிறார்கள். உடனே சர்வேஸ்வரன், தேவி அது தவறாகப்பட்டால் நீ சென்று அந்த ஔவை பிராட்டியாருடைய தவறை உணர வைத்து அதற்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து வா என்கிறார். அதாவது சக்தி தேவியார் கோபத்தோடு சொல்கிறார், அந்த ஔவை பிராட்டியார் கால் நீட்டி அமர்ந்திருப்பது கைலாய திசை நோக்கி. இதில் உங்களுக்கு கோபமே வரவில்லையா? உடனே தண்டனை கொடுங்கள், உடனே அந்த பாட்டிக்கு தண்டனை கொடுங்கள் என்று கட்டாயப்படுத்தி கடுங்கோபமாக சொல்கிறார். அப்பொழுது சர்வேஸ்வரன் சொல்கிறார், எனக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன, இந்த உலகிற்கே நான் படியளக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது இந்த ஒரு சிறு செயலை எல்லாம் நான் கண்டு கொண்டு அதற்கு நான் தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கிற எனக்கு அவகாசம் இல்லை தேவி. இப்பொழுது நீ யார்? எண்ணில் பாதிதானே. நீ சென்ற அந்த பாட்டியாருடைய தவறை சுட்டி காட்டி அவர்களுக்கு உகந்த தண்டனை நீ கொடுத்து வா. தவறை சுட்டி காட்டுவது நீயா இருந்தால் என்ன, நானா இருந்தால் என்ன, ரெண்டும் ஒன்றுதானே. எனக்கு வேலை அதிகம் இருக்கிறது, நீ போய் அந்த பாட்டியினுடைய தவறை சுட்டி காட்டி தகுந்த தண்டனையை கொடுத்து விட்டு வா தேவி என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். அதற்கு சக்தி தேவியார் சொல்லுகிறார்,
கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அவையிடம் சென்று நான் அவருடைய தவறை சுட்டிக்காட்டி தண்டனை கொடுக்கத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கடும் கோபத்தோடு சாதாரண ஒரு பெண் ரூபத்தில் அந்த அவை பாட்டியார் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். சாதாரண பெண் ரூபத்தில் வந்தபோது அசதியால் கண்மூடி காலை நீட்டி இருக்கும் அந்த பாட்டியம்மா யாரோ அருகில் வரும் ஓசை கேட்டு கண் விழித்து பார்க்கிறார். சாதாரண பெண் ரூபத்தில் வந்திருக்கும் அந்த சக்தி தேவியாரும் அமைதியாக இருக்கிறார்கள், பாட்டியும் அமைதியாக இருக்கிறார்கள். உடனே பாட்டிதான் இந்த மௌனத்தை கலைக்கிறார். பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சதா சிவனை பாடுகிறீர்கள், முருகனை பாடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்யும் செயல் மட்டும் சரியா? நான் என்னம்மா செய்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீங்கள் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். தவறா? ஆம், கைலாயத்தை நோக்கி கால் நீட்டி அமர்ந்திருக்கிறீர்களே, அது ஈசன் இருக்கும் திசை அல்லவா என்று சொல்கிறார். ஓ, அப்படியா என்று பாட்டியார் காலை மடக்கிவிட்டு, பெண்ணே, எந்த திசையில் ஈசன் இல்லை என்று நீ சொல், அந்த திசையை நோக்கி நான் கால் நீட்டி அமர்ந்து கொள்கிறேன். களைப்பால் அசதியால் இப்படி செய்து விட்டேனம்மா என்று பணிவோடு சொல்கிறார். இந்த பதிலை கேட்ட உடனேயே சக்தி தேவியாருக்கு அப்படியே ஒரு மனதில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. அதிர்ச்சி மட்டுமில்ல, வேதனையும் ஏற்படுகிறது. வேதனை மட்டுமில்ல, கண்களும் கலங்குகின்றன. உடனே மாயமாக மறைந்து விட்டார். அந்த நேரத்தில் அவை பிராட்டியார் வந்தது சக்தி தேவிதான் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனாலும் உணர்ந்ததாக அவர் தெரியப்படுத்திக் கொள்ளவில்லை. அங்கு கைலாயத்திலே சிவபெருமானும் உலகெல்லாம் படியளந்து விட்டு வந்து வந்து அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது சக்தி தேவியானவர் குனிந்த தலையோடு கலங்கிய கண்களோடு அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த சர்வேஸ்வரன் ஈஸ்வரன், தேவி என்ன என்று கேட்பதற்குள் ஈஸ்வரனின் திருப்பாதங்களிலே வீழ்ந்து கண்ணீர் விட்டு, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொல்கிறார். எதற்கு மன்னிப்பு? ஏன் மன்னிப்பு? எதற்காக கலங்குகிறாய்? நான் அவை பாட்டி செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று போனேன் அல்லவா? ஆமாம், அதனால என்ன? போனாய், தண்டனை கொடுத்தாயா? தண்டனையா? அவர்கள்தான் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள். என்ன சொல்கிறாய் தேவி? ஆம், நான் என்னுடைய அறியாமையால் நான் சென்று அவை பாட்டியிடம், ஈசன் இருக்கும் திசை நோக்கி கால் நீட்டி அமர்ந்திருக்கிறீர்களே, இது தவறல்லவா என்று நான் சொன்னேன். அதற்கு அவை பாட்டி என்ன சொன்னார்கள் தெரியுமா? எந்த திசையில் ஈசன் இல்லை அந்த திசையை நீ சொல்லம்மா, நான் அப்படி அந்த திசையை நோக்கி நான் கால் நீட்டி அமர்ந்து கொள்கிறேன், அசதியாக இருக்கிறது, அதனால் அப்படி தெரியாமல் அமர்ந்து விட்டேன் என்று சொன்னார். பாருங்கள், நான் கலங்கி விட்டேன், அதிர்ச்சி அடைந்து விட்டேன். எனக்கு ஏன் இந்த இது தெரியவில்லை? நீங்கள் எங்கும் நிறைந்தவர் அல்லவா? எங்கும் நிறைந்திருக்கும் சர்வேஸ்வரனை இந்த திசையில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நான் எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும்? குறிப்பிட்டு சொன்னது தவறல்லவா? அதன்தான் கலங்குகிறேன் சுவாமி என்று சொல்லுகிறார். சர்வேஸ்வரன் சிரிக்கிறார், ஈஸ்வரன் சிரிக்கிறார். தேவி, இது எனக்கு புரியும்தான். இந்த பதிலில் நான் உனக்கு சொல்லி இருந்தால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்ற சகல பேருமே என்னை வணங்குகின்ற போது நீ பாட்டியிடம் சென்று, இந்த திசையில் தான் என் கணவர் இருக்கிறார், இங்கு நீங்கள் காலை நீட்டி அமரலாமா என்று நீ சொல்லலாமா? அல்லது இந்த பதில் நான் சொன்னால்தான் நீ ஏற்றுக்கொள்வாயா? இல்லை, அந்த பாட்டிக்கு உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக வல்லவா சொல்லுவாய்? அதனால் தான் நான் சொல்லவில்லை. மறுபடியும் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமிங்க. மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? எப்போதோ உன்னை மன்னித்து விட்டேன். உனக்கு சதா சர்வகாலமும் என்னை சோதிப்பதே ஒரு விளையாட்டாகிவிட்டது. இப்படிப்பட்டவர்களுக்கு சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் அது தவறு என்று சுட்டிக்காட்டி நீயே கலங்கி வந்து நிற்பதும் வழக்கமாகிவிட்டது. இப்படித்தான் நான் உலகக்கெல்லாம் படியளந்து விட்டு சோர்வாக அமர்ந்திருக்கின்ற போது நீ என்னிடம் கேட்டாய், சுவாமி, உண்மையிலேயே நீங்க உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் படியளந்து விட்டீர்களா என்று கேட்டாய். ஆம் தேவி, அப்படியானால் நான் ஒரு டப்பாவில் ஒரு எறும்பை பிடித்து வைத்திருக்கிறேன், அதற்கு நீங்க படியளந்திருப்பீர்களா என்று போய் பார்க்கிறேன் என்று சொல்ல. போய் பார்.
உடனே தேவியார் சென்று அந்த டப்பாவை திறந்து பார்க்கிறார். அந்த எறும்பு அழகான ரவை போன்ற ஒரு சிறிய உணவுப் பொருளை கவ்விக்கொண்டு அங்கு இருக்கிறது. அப்படியே கண்ணீர் மல்க ஓடி வந்து, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள். சிரிக்கிறார். நீ என்னை சோதிக்கிறாய் அல்லவா, என்னுடைய கடமையில் நான் தவறுதல் செய்ய மாட்டேன் தேவி என்று சொல்கிறார். பிறகு அவர்கள் இருவரும் ஒருவர் அவரை மன்னித்த பின்பு ஒருவர் மகிழ்ச்சியோடு அளவலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஈசன் இல்லாத இடம் இல்லை. எல்லா பக்கமே நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அந்த தெய்வம். எனவே எத்திசையும் அவன் திசையே. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை இந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நாம் சுட்டிக்காட்ட முடியாது. இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.